இந்த கடல்ல ஸ்கூபா டைவிங் பண்றவங்க எல்லாம் எதை பார்த்துமே பயப்பட மாட்டாங்க, அந்த ஒரு மீனை தவிர. சுறாவா? இல்ல. கில்லர் வேல்ஸா? இல்லவே இல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டைட்டன் ட்ரிகர் ஃபிஷ். இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னா பாலிஸ்டாய்ட்ஸ் விரிடசன்ஸ். துப்பாக்கியில ட்ரிகர் அழுத்துனா வரும் தோட்டா, நீங்க சும்மா போனாலே விரட்டுவாண்டா எங்க ட்ரிகர் ஃபிஷ் பேட்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிரேக்கப் கதையை சொல்லி நம்ம காதை கடிப்பாங்க, ஆனா இவன் நம்ம சும்மா போனாலே வந்து கடிப்பான். இதனாலேயே ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் இவனை பார்த்தா பயப்படுவாங்க. இந்த இனப்பெருக்க காலங்கள்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உக்கிரமாயிருவான். இவனோட ஏரியாவை இவன் பயங்கரமா பார்த்துப்பான். அவன் ஏரியாக்குள்ள எவன் போனாலும் பாரபட்சம் பார்க்காம கடிதான். என் பல்லுதான் பெருசுன்னு பார்த்தா இவன் பல்ல பாருங்க. இவன் பல்லு வளர்றது அவன் வாழ்க்கை முழுக்க நிக்கவே நிக்காதான். பல்லு வேற சரியான ஸ்ட்ராங்கு. இந்த ஷெல்லு, அப்புறம் பவளப்பாறை, அப்புறம் இந்த நண்டு ஒன்னத்தையும் விடுறது கிடையாது. கடி 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 அவ்வளவுதான். இப்படி ஹார்டான பொருள் எல்லாம் கடிக்கிறதுனாலயே இவனோட பல்லு தேஞ்சி கரெக்ட் சைஸ்ல மெயின்டைன் ஆகுமா. இவன் மொத்தம் 2 அடி லென்த்தும் அப்புறம் 10 கிலோ வெயிட் வரைக்கும் மேக்சிமம் வளருவானா. சோ இனிமே நீங்க எங்கேயாச்சும் கடல்ல டைவ் பண்ணும்போது இவனை பார்த்தா அப்படியே ஓடிடுங்க. அப்புறம் இந்த மீனு கூட ஏதோ ஒரு ராப் சிங்கர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராப்பர் பேரு கூட டிராவிஸ் ஸ்காட். அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.